ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நைட்டு கொத்தமல்லி புதினா துவையல் அரைக்க போகிறோம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நாளைக்கு வந்து என்னென்னா துவையல் அரைக்க போகிறேன். சுடு கஞ்சி வச்சு நைட்டுக்கு துவையல் கொஞ்சம் தேவையான கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். துவையல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்தோன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அதோட 4 வரமிளகா போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கிடுங்க. இது வந்து நைட்டில் வந்து கஞ்சி குடிக்கணும் ஆசைப்படும், கஞ்சி குடிக்கும் போல் இருந்துச்சு. சரி, இன்னைக்கு வந்து தக்காளி கொத்தமல்லி புதினா அரைச்சலாம். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு துண்டு புளி போடுறேன், இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தேங்காய் போடுறத போட்டுக்கலாம். தேங்காய் போட்டால் எனக்கு பிடிக்காது, அது இந்த கொத்தமல்லி புதினா டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் நாங்கள் வெறும் கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி போட்டு அரைக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சிட்டு காட்டுறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ துவையை அரைச்சாச்சு. இதை வந்து சுடுகஞ்சிக்கு இட்லிக்கு வச்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த துவையை நல்லா பசிக்கும், பிளேட் கொடுக்கலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.